உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா தான் போறாளா? அவள மாதிரி தான் தெரியுது. மாயா, நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பார்க்கறேன். சரி. எங்க போனா? அதுக்குள்ளேயும் இங்க தானே வந்தா. சித்தப்பா வராரு. என்ன பாத்துட்டாரா? கடவுளே, சித்தப்பா என்ன பாத்திர கூடாது. எங்கேயுமே காணோம். நான் இந்த பக்கம் ஃபுல்லா தேடிட்டேன் மாயா, எங்கேயுமே இல்ல. அப்ப கண்டிப்பா கார்த்திக பார்க்க அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பா. அதான் என்கிட்ட இனிமே பேசாதான் தானே அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டால. சொன்னாதான். இருந்தாலும் இன்னைக்கு காலையில அவனை தேடி போனால. அந்த கார்த்திக்கும் புவனேஸ்வரியும் தான் ஏதாவது சொல்லி தனாவை வர வச்சிருப்பாங்க. சரி வா, அப்ப அவங்க வீட்லயே போய் பாத்துடலாம். ஒண்ணு பண்ணலாம். இப்படியே போனா நம்மள தேடி பார்க்க விட மாட்டா. இதுக்கு வேற ஐடியா தான் பண்ணணும். பாத்துடலாம். ஊசியை தனாவுக்கு போட்ட நாம நினைச்சத அடைஞ்சே தீரணும். ஆஹா, வந்துட்டா.
தப்பான முடிவே எடுக்கல. வா தனா, உள்ள வா. வா வா தனா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் தானா. எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எடுத்திருந்தா நீ வரமாட்டேன்னு சொல்லிருப்ப. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு தானா, அதனால தான் போனையும் எடுக்கல. இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? காலையில தானே உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்துனாங்க. ஏன் என்ன காப்பாத்துனாங்கன்னு தோணுது. நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல தானா. படிச்சவர் தானே நீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? நடந்தத யாராலையும் மாத்த முடியாது. ஏன் முடியாது? ச்சே, அதுதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிடிச்சிருக்கும் பிடிக்கலையோ இப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவ கூட நீ புடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கியா தானா? நான் எங்க அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் மட்டும்தான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். அப்ப உனக்காக நீ எப்பதான் வாழ்வ? உன் ட்ரீம் எல்லாம் எப்பதான் அச்சீவ் பண்ணுவ? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்ல. பழைய மாதிரி இனிமே என் லைஃப் இருக்க போறதும் இல்ல. ஏன் இருக்காது? ஆ? இப்பவும் நீ நினைச்சா உனக்கு பிடிச்ச லைஃப் உனக்கு கிடைக்கும். நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம தான் அமைச்சுக்க முடியும் தானா. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இனிமே எதுவும் இல்ல. நான் உங்களை லவ் பண்ணதான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு கல்யாணமான அன்னைக்கே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதே தப்பாதான் இருக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வந்தது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் குடும்பத்துக்கு தான் அவமானம். ஆனா நீங்க எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன். இருந்தாலும் நான் உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்கேன்ல, அதனால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க என்ன மறந்துடுங்க ப்ளீஸ். அந்த தாலி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.